ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி நான் கத்திரிக்காயும் கடலையும் சேர்த்து ஒரு பிரட்டலாக ஒரு புளியெல்லாம் கரைச்சி ஒரு குழம்பு பிரட்டல் குழம்பு ஒன்று நான் செய்ய போகிறோம். இப்படி செய்கிறேன்னு சொல்லி காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ கத்திரிக்காவை நான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறேன். 500 கிராம் கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கிறேன். அதெல்லாம் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். நான் கடலையும் அவிச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். கத்திரிக்காய் பொரியுது. இப்போ இதை ஒரு 3-4 தாச்சி போல் இருக்குது. நான் 3 முறை எல்லாம் பொரித்து எடுத்துட்டு கடலையும் அவிச்சு வச்சுருக்கோம். ரெண்டையும் சேர்த்து நான் ஒரு பிரட்டலாக கறி, அது நல்ல ஸ்ரீலங்காவில் இங்கே எங்கள் நாட்டில் ஒரு ஃபேமஸான ஒரு கறி. இது ஆடி மாதந்தபடியாக வகை வகையாக மரக்கறி கறி தான் சமைக்க வேண்டி வரும். இந்த கத்திரிக்காய் பொரியுது. இப்போ நான் தான் கத்திரிக்காவை நான் எடுக்க போகிறேன். எடுத்துகிட்டு மட்டை செட்டு நான் இதில் போட போகிறேன். அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு நல்லா கறியை வைக்கிற மாதிரி தான் இனி காட்டு இருக்குது. தேங்காய் பால், இதுக்கும் தேங்காய் பால் சேர்க்கணும், கரைச்சி வச்ச புளி சேர்க்கணும், அது ரெண்டும் சேர்க்கணும், கொஞ்சம் சீனி கொஞ்சம் சேர்ப்பேன். இந்த கத்திரிக்காயெல்லாம் பொரிஞ்சிடுது. எல்லா கத்திரிக்காயும் பொரித்து எடுத்துட்டேன். இப்போ இந்த எண்ணெய்க்குள்ளேயே நான் பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் பொரித்து எடுப்பேன். அடுப்பை கொஞ்சம் குறைச்சி விட்டுருவேன். இப்போ இந்த எண்ணெய்க்குள்ள தான் நான் எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். இப்போ இந்த பூண்டு வச்சுருக்கேன். இந்த பூண்டை வந்து நான் இதில் ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன். இப்போ இதுக்குள்ள எண்ணெய்க்குள்ள வந்து நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, ரம்பை எல்லாம் சேர்த்துக்கிறேன் ஃப்ரை பண்ணுறதுக்கு. இப்போ இதில் சின்ன வெங்காயம் போட்டிருக்கிறேன், பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், ஒரு 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி போட்டிருக்கிறேன், கருவேப்பிலை. இப்போ இதெல்லாம் ஃப்ரை ஆனோடனே இந்த கத்திரிக்காயில் சேர்த்துருவோம். பூண்டை நான் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது கொஞ்சம் நாங்கள் ரொம்ப நேரம் இந்த கறியை நாங்கள் அடுப்பில் வைக்கிறது இல்லை. அதுக்காக தான் நாங்கள் எல்லாம் ஃப்ரை பண்ணி இப்படி எடுக்கிறது எண்ணெய்க்குள்ள. இது ஃப்ரை பண்ண வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் இதில் எடுத்து இந்த கத்திரிக்காயோட சேர்க்குறோம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மற்ற பாத்திரத்தை வச்சு அதில் தான் நான் இந்த கறியை செய்ய போகிறேன். இந்த கத்திரிக்காய் பொரித்த எண்ணெயை கொஞ்சம் இதில் கொஞ்சமாக சேர்க்குறேன். ஏன்னா நாங்கள் கத்திரிக்காயிலையும் ஆயில் இருக்கும், வெங்காயம் இது எல்லாத்துலேயும் ஆயில் இருக்கும். இதில் நான் வெந்தயமும் கடுகும் கொஞ்சம் சேர்க்க போகிறேன். கொஞ்சம் வெந்தயமும் கடுகும். இந்த பாத்திரத்தில் அடி பிடிக்கும். அப்போ அதனால் நெருப்பு கூடுறது சரி வராது. இப்போ நான் இதெல்லாம் இதில் சேர்க்குறேன். நான் இந்த கத்திரிக்காய் பொரிச்ச கத்திரிக்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்து இந்த கடலையும் நான் அதோடு சேர்க்குறேன். இந்த அவிச்சு வச்சுக்கிறேன் கடலை, ஒரு 150 கிராம் கடலை நான் அதையும் இதில் சேர்க்குறேன். ஒரு 4-5 விசிலில் இந்த கடலை அவிஞ்சிரும். இப்போ இதுக்கு மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு உப்பும் கொஞ்சம் சேர்க்குறேன். உப்பும் சேர்க்குறேன். இதுக்கு குழம்பு மிளகாத்தூளும் சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் ஒரு 3 தேக்கரண்டி அளவு சேர்க்குறேன். எங்களோட வீட்டு அளவே இது தான். இது கூடு சண்டை இன்னும் கொண்டுருவாங்க. அதனால் 3 கரண்டி அளவு மிளகாத்தூள் தான் எங்கள் வீட்டுக்கு. இது தான் அளவு, இதை தாண்டக்கூடாது. நான் இப்போ இதில் வந்து நான் கரைச்சி வச்ச புளியை சேர்க்குறேன். ஒரு எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்துருக்குறேன். அந்த புளியையும் சேர்க்குறேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். நான் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு நான் பால் எடுத்து வச்சுருக்கேன், தேங்காய் பால். அந்த பாலையும் நான் இதுக்குள்ள சேர்க்க போகிறேன். சேர்க்கிற முதல் இந்த பொரிச்சு வச்ச பூண்டையும் நான் இதுக்குள்ளே சேர்க்குறேன். பூண்டு எவ்வளவும் சேர்க்கலாம். இப்போ இதுக்கு நான் பால் சேர்க்குறேன். கொஞ்சம் 2ஆம் பால், இது 2ஆம் பால், 3ஆம் பால், இது கட்டிப்பால். இப்போ இது குழம்பு நல்லா இறுகி கொண்டு வரணும். இப்போ கொஞ்சம் அடுப்பை கொஞ்சம் நான் கூட்டி வைக்கிறேன். இப்போ இதை நல்லா வத்தட்டும். இதுக்கு உப்பு, புளி, காரம் எல்லாம் பார்த்துட்டு இறக்கும் போது கொஞ்சம் சீனி சேர்ப்பேன். நான்
இதுக்கு உப்பு கொஞ்சம் காணாது, நான் உப்பு கொஞ்சம் சேர்க்குறேன். இதுக்கு புளி வந்து கூடுதலாக சேர்க்கக்கூடாது. புளி சேர்த்தா அந்த கறி டேஸ்ட் இருக்காது. இப்போ நாங்கள் கத்திரிக்காய் தனியாக புளிக்கறி வைக்கிறேன்டா அதுக்கு புளி சேர்க்கலாம். இது இங்கே கல்யாண வீடுகளில் இங்கே ஸ்ரீலங்காவில் இது ஒரு பெரிய ஸ்பெஷல். சீனி கொஞ்சம் சேர்க்குறேன், ஒரு தேக்கரண்டி அளவு சீனி சேர்க்குறேன். அந்த டேஸ்ட்டு கொடுக்கும், நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அப்படி இல்லாட்டி கருப்பட்டியோ சர்க்கரையோ ஏதோ சேர்க்கலாம். நான் சீனி சேர்க்குறேன். இப்போ இன்றைக்கி இந்த வெள்ளி 5 வெள்ளி ஆடி வெள்ளி எல்லாம் எங்கள் ஆடி மாதத்தில் நாங்கள் கூடுதலாக நாங்கள் வெஜிடேரியன் தான் நாங்கள் சமைப்போம். நான் என்னென்ன வெஜிடேரியன் சமைக்கிறேன்னு சொல்லி நான் ஒவ்வொரு வீடியோவாக நான் உங்களுக்கு போடுறோம். இந்த கடலையும் கத்திரிக்காய் கறி ரெடி ஆகிட்டுது. இது நீங்களாம் பார்த்துருப்பீங்க நான் எப்படி செய்யுதுன்னு சொல்லி. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து செய்து பாருங்கள். இந்த டேஸ்ட் நல்லா வரும், நல்லா இருக்கும். இந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இது பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.